கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பைக்கு சம்பந்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து வருகிறோம், ஆராய்ந்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு அதிகாலை நடந்ததான இருட்டோட ஜெபத்திலே இயேசுவின் பிறப்புக்கு அடையாளமான சோத்திரம் ரட்சண்யத்தை குறித்து இன்றைக்கு காலையிலே இருட்டோட ஜெபத்திலே கர்த்தர் பேசினார். அந்த ரட்சண்யத்திலே 3 ரட்சண்யம், இயேசுவின் பிறப்புக்கு காரணமான 3 ரட்சண்யம் என்று கர்த்தர் பேசினார். அதிலே சோத்திரம் இயேசு என்ற ரட்சண்யம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு காலையில் ஒரு பகுதி மட்டும்தான் வார்த்தையை கொடுக்க முடிந்தது. அந்த 3 ரட்சண்யத்தின் மற்ற 2 பகுதியை இப்போது உங்களோடு கூட சொல்லும்படியாய், தேவனுடைய வார்த்தையை போதிக்கும்படியாய் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இந்த தேவ செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 95:1. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். திரும்ப வாசிக்கிறேன். சங்கீதம் 95:1. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். இந்த 95ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு பார்க்கிறோம் இரட்சணிய கண்மலை என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு எவ்வளவோ பெயர்கள் இருக்க அதுல ஒரு பெயர் இரட்சண்யம் என்கிறது அருமையான ஒரு பெயர், ஒரு நாமமாகும். இந்த இரட்சண்யத்திலே பலவிதமான இரட்சண்யங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனா இயேசுவின் பிறப்புக்கு காரணமான 3 இரட்சண்யத்தை குறித்து வேதத்திலே நம்மால் பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த 3 இரட்சண்யத்திலே 2வது மற்றும் 3வது இரட்சண்யத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், இந்த இடத்துல அருமையான ஒரு வார்த்தை பார்க்கிறோம். சோத்திரம், அனுக்கிரக வருஷம் என்று பார்க்கிறோம். இந்த ரட்சண்யத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ரட்சண்யம் எதை குறிக்கிறது? அனுக்கிரக ரட்சணியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அனுக்கிரகம் என்றால் என்ன? இந்த இயேசுவின் பிறப்புக்கு ஆதாரமாய் சொல்லப்பட்ட அனுக்கிரகம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். இதுல இந்த அனுக்கிரக ரட்சண்யத்துல 5 பகுதிகள் இருக்கிறதை பார்க்கலாம். 5 பகுதிகள். அந்த அனுக்கிரக ரட்சண்யத்தின் 5 பகுதிகள் எது எது? நம்பர் 1, லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாகும். ஆமென். இந்த அனுக்கிரகம் என்கிற ரட்சண்யத்தின் 5 பகுதியிலே முதல் பகுதி என்னவென்று சொன்னால், இந்த லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தல். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தல்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த தரித்திரருக்கு சுவிசேஷம் என்றால் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷம் என்பது எதை குறிக்கிறது? யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். யாக்கோபு 2:2. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, தரித்திரனுக்கு சுவிசேஷம் என்று சொன்னால் தரித்திரன் என்றால் யார் என்பதை முதலாவது கண்டுபிடிக்கும். யார் தரித்திரனா? அந்த யாக்கோபு 2:2 ரொம்ப அழகா சொல்லுகிறது, கந்தையான வஸ்திரம் தரித்தவர்கள். இது இப்படிப்பட்டவர்களுக்கு தான் முதலாவதும் முக்கியமுமான சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதற்கு பேர்தான் அனுக்கிரக ரட்சணியம். ஆனால் நான் ஒருவரையும் குற்றஞ்சாட்ட விரும்பவில்லை, ஆனால் உங்களை கவனிக்கும்படி சொல்லுகிறேன். இன்னைக்கு நடக்கிற நற்செய்தி கூட்டங்களை நீங்களே கொஞ்சம் கண்களை ஏறிட்டு பாருங்கள். யார் யார் நற்செய்தி கூட்டம் நடத்துறாங்கன்னு பாருங்க. அந்த நற்செய்தி கூட்டத்தை எங்க நடத்துறாங்கன்னு பாருங்க. ரொம்ப முக்கியமா அந்த நற்செய்தி கூட்டத்துக்கு வருகிற கூட்டம் எப்படிப்பட்டது என்று பாருங்க. கந்தையான வஸ்திரம் தரித்தவர்கள் வருகிறார்களா? கிழிந்த வஸ்திரம் உள்ளவர்கள் வருகிறார்களா? உடுத்த உடையில்லாத அரை நிர்வாணிகளும் வருகிறார்களா? அப்படி ஒருவேளை கந்தையான வஸ்திரம் உடுத்தின, கிழிந்த வஸ்திரம் உடுத்தின, அரை நிர்வாணத்தோடு வருகிற இல்லாட்டி நிர்வாணத்தோடு ஒருத்தர் ஓடி வந்தாக்கா அவங்களை ஏற்றுக்கொண்டு கவலைப்படாத, இங்க உட்காரு, உனக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு இயேசுவையோ இயேசுவின் அன்பையோ சொல்லி அவங்களுக்காக ஜெபித்து ஒரு ஆகாரத்தை கொடுத்து ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அதன் பின்பு அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்து அனுப்புகிறவர்கள் யார்? அனுக்கிரக ரட்சணியம் என்று சொன்னால் தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுவது. ஆனா இன்னைக்கு ஆலயங்களில் நடக்கிறது, ஆலயத்துக்கு உள்ளே நடக்கிறது, கிரவுண்டிலே நடக்கிறது, பெரிய பெரிய அரங்கத்தில் நடக்கிறது. அதுவும் ஆண்டோட பேரை சொல்லிதான் சொல்றாங்க, நற்செய்தி கூட்டம் என்று சொல்றாங்க, சுவிசேஷ கூட்டம் சொல்றாங்க. ஆனா போகிற ஜனங்கள், கேட்கிற ஜனங்கள் எல்லாருமே நல்ல மனம் திரும்பினவர்களும் சொத்திரம் ஒப்பு கொடுத்தவர்களும் கிறிஸ்துவை குறித்து அறிந்தவர்களும் தான். போதிக்கிறவர்களும் கூட எங்க சுவிசேஷம் கூட்ட வேண்டி சொல்லிவிட்டு சுவிசேஷத்தை அல்ல, நிறைய தன்னுடைய பெயரை பிரபல்யப்படுத்தக்கூடிய தீர்க்க தரிசனங்களையும் தான் ஏற்றின பாடல்களையும் தனக்கு உள்ள திறமைகளை வெளிப்படுத்துகிற கூட்டமாக இருக்கிறது. ஆனால் இயேசு சொன்னாரே, இயேசு இந்த பூமியில பிறந்ததுக்கு என்ன காரணம்? அனுக்கிரக ரட்சணியத்துக்காகும். அந்த அனுக்கிரக ரட்சணியம் என்பது தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுவது. தரித்திரன் என்றாலே கந்தையான வஸ்திரம் உடுத்துகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சரி, நான் என்ன சொல்றேன், அந்த நற்செய்தி கூட்டம் அப்படி நடத்துறாங்க, அவர் நற்செய்தி கூட்டத்துக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரர் அவங்களெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு இந்த இரவுக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த 2023 வருஷத்துல எத்தனை தரித்திரக்காரர்களை நீங்க பார்த்திருக்கீங்க? எத்தனை தரித்திரர்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்திருக்கீங்க? எத்தனை தரித்திரக்காரர்களுக்கு நீங்க வஸ்திரம் கொடுத்திருக்கீங்க? அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா? ஓசத்துல அவங்கள தொட்டு பார்த்திருக்கீங்களா? நீங்க பக்கத்துல உட்கார வேண்டாம், தொட்டு பார்க்க வேண்டாம். அந்த தரித்திரியமான கந்தையான வஸ்திரம் தரித்த, கிழிந்த வஸ்திரம் தரித்த ஒரு பொம்பளையோ ஒரு ஆணோ பார்த்தாக்கா அவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது யாற்றையாவது நின்று பொறுமையா பேசியிருக்கீங்களா? அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்காக வந்த இயேசுவின் மகிமையை நீங்கள் இன்னும் சரியாய் பயன்படுத்தவில்லை. உங்களுக்குள் ரட்சணியத்தை வைத்திருக்கிறார், அது அனுக்கிரக ரட்சணியம்.
அந்த அனுக்கிரக ரட்சணியத்தை கொண்டு போய் நீங்கள் தரித்திரியர்களுக்கும் கந்தையான வஸ்திரம் உடுத்தினவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். ஆனா அதற்கு பதில் இங்க என்ன நடக்குது? யாக்கோபு 2:2 சொல்லுது, பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன். நல்ல மோதிரம் போட்டிருக்கிறது யாரு? மைனர் செயின் போட்டிருக்கிறது யாரு? பளபளக்கிற ஷூ போட்டிருக்கிறது யாரு? நல்ல ஜிகுனாம் என்ற டிரெஸ் போட்டிருக்கிறது யாரு? ஓ சொத்துரம் நல்ல கத்த மினுக்கான வஸ்திரம் போடுறது யாரு? நகைப்பட்டுக்கு யாரு பார்த்து அவங்களுக்கு ஏற்றபடிதான் நம்மளோட வாழ்க்கை போகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட மாய்மாலமான ஜீவியத்தை விட்டு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாம் வெளியே வர வேண்டும். அனுக்கிரகத்தின் ரட்சண்யம் என்று சொன்னால் முதலாவது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. அந்த தரித்திரன் என்றாலே கந்தையான வஸ்திரம் உடுத்தினவர்கள். அல்லேலூயா, கர்த்தர். சரி, இந்த அனுக்கிரக ரட்சண்யத்தில் 5 பகுதிகள் இருக்கிறது என்று சொன்னேன். அதுல 2வது பகுதி என்ன பகுதி? கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் அதே 4ஆம் அதிகாரம் அதே 18வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்புக்கு காரணமான ரட்சண்யத்தில் ஒரு ரட்சண்யம் என்பது அனுக்கிரக ரட்சண்யம். இந்த அனுக்கிரக ரட்சண்யம் என்றால் என்னையா அர்த்தம்னா, இந்த லூக்கா 4:18 சொல்லுகிறது, நறுங்குண்டவர்களை குணமாக்குதல். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இந்த நறுங்குண்டவர்களை குணமாக்குதல். சரி, நறுங்குண்டவர்கள் என்றால் யார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 51:17வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அல்லேலூயா. அப்போ அனுக்கிரக ரட்சண்யம் என்று சொன்னால் 2வதாக நறுங்குண்டவர்களை குணமாக்குதல். அப்ப நறுங்குண்டவர்கள் என்றால் யாரையா அப்படின்னாக்கா, இருதயத்தில் நொறுங்கி போனவர்கள். சொந்த மனைவியினால் இருதயம் நொறுங்கினவர்கள், கட்டின கணவனால் இருதயம் நொறுங்கினவர்கள், ஐயையோ என் வாழ்க்கை போயிருச்சே என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்புகிறவர்கள், நான் ஏதோ நம்பி இங்க வந்தே, இங்க எல்லாமே தலைகீழா இருக்கிறதே, இனி தப்பி பிழைக்க முடியாதே, யாராவது என்னை காப்பாத்துங்களேன்னு சொல்றாங்களே, அவங்கதான் நொறுங்கினவர்கள். இனிய வாழ்க்கையே அவ்வளவுதான் நாசமாய் போய்விட்டது, விளங்காமல் போய்விட்டது, எல்லாம் அழிய போகிறது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் நொறுங்கினவர்கள். இழக்கக்கூடாத உறவுகளை இழந்துவிட்டு சோத்திரம் ரத்தம் வெளிவரக்கூடிய அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுகிறவர்கள் தான் நொறுங்கினவர்கள். அப்ப நறுங்குண்டவர்களை குணமாக்குதல் என்றால் என்ன அர்த்தம்? நறுங்குண்டவர்கள் என்றாலே நொறுங்கினவர்கள். இதுக்கு அந்த நொறுங்கினவர்களுக்கு போய் ரட்சண்யத்தை காண்பிக்க வேண்டும், அனுக்கிரகத்தை காண்பிக்க வேண்டும். ஐயா, இன்னைக்கு ஊழியங்கள் இந்த நறுங்குண்டவர்களுக்கும் நொறுங்குண்டவர்களுக்கும் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனிங்க. நல்லா மூச்சு விடாம ஒரு ஜப குறிப்பு சொல்லிட்டா, மூச்சு விடாம ஜபிக்கிறது யாரு? அவங்கள ரொம்ப நெருக்கி ஏவி எப்படியாவது பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறோம்.
ரொம்ப அழகா வசனத்தை எடுத்து அப்படி இப்படி பேசுறவங்க யாரு? அவங்கள கூல் பண்ணி பக்கத்திலேயே வச்சுக்க. இப்படி திறமை உள்ளவர்களையும் தகுதி உள்ளவர்களையும் நல்ல சத்திரம் வாய்ப்புள்ளவர்களை மட்டும்தான் நம்முடைய கண்களும் இருதயமும் நோக்குகிறதே தவிர, இந்த சத்திரம் நறுங்குண்டதும் நொறுங்குண்டு கிடக்கிறவர்கள் யார்? அவங்க பக்கத்துல போய் அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று சொன்னாரே. ஆண்டவரே, நொறுங்குன ஒரு சகோதரி எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, நான் போய் அவர்களோடு அழுகிறேன். ஆண்டவரே, நொறுங்குண்ட ஒரு சகோதரரை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, அவர்களோடு போய் நான் அழுகிறேன் என்று சொல்லி இந்த நொறுங்கினவர்களை தேடினவர்கள் எத்தனை பேர்? ஆனா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை, நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு குழப்பம், நமக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துடுச்சு. உடனே என்ன சொல்லுவாங்க? நான் இங்க நொறுங்கி போயிருக்கிறேன், நீ அதை கூட கண்டுக்கல அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவர்களை குத்தி காட்டும். அப்ப என்ன அர்த்தம்? நாம் நொறுங்கினால்தான் அது நொறுங்குதல் போல தெரிகிறதே ஒழிய, மற்றவர்கள் நொறுக்கப்பட்டதும் காயப்பட்டதும் அடிக்கப்பட்டதும் வலியற்றவர்களாய் இருக்கிறதும் மற்றவருடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிற இருதயமும் பக்குவமும் இன்றைக்கு நிறைய பேர்த்தை இல்லை. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாட்களிலே பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்துல 30 வருஷம் கடந்து, எத்தனை மணிக்கணும், 28 வருஷத்துக்கு மேலாக ஒரு மனுஷன் நொறுங்கி போய் கிடக்குறாங்க. அவன் எலும்பெல்லாம் வளைஞ்சு போச்சு, முதுகெல்லாம் வளைஞ்சிருச்சு, தசையெல்லாம் தொங்கிருச்சு, அவன் உடம்பெல்லாம் நாறிடுச்சு, அவன் வஸ்திரமெல்லாம் பழசாயி எட்டு போயிடுச்சு. அந்த நொறுங்கினவனுக்கு பக்கத்துல இயேசு வந்தார். வந்து உட்கார்ந்து அவர் சொன்னார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அந்த நொறுங்கின அவனுக்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு மீட்பை கொடுத்தார் பாரு. ஆனா இங்க நல்லா கவனிக்கணும். அந்த யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் என்று விசுவாசிக்கிறேன். அங்கு இங்கே இந்த 38 வருஷ வியாதியஸ்தரன் மாத்திரம் கிடையாது, அங்கு இன்னும் யாரெல்லாம் இருந்தாங்க? அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்து இருந்தார்கள். அப்போ 1 குருடர்கள், 2வது சப்பானிகள், 3வது சூம்பின உறுப்புடைய வியாதிக்கர், அதாவது உடல் உறுப்புகள் தேய்மானம் உள்ளவர்கள், குறைவுள்ளவர். இப்போ இவங்களெல்லாம் ஆண்டவர் தேடல, இவங்கள்ட்ட எல்லாம் ஆண்டுட்டு போல. ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனா அவனால பேச முடியும், கேட்க முடியும், அவனால் நடக்க முடியும். அடுத்தது சப்பானி, இவனை தூக்கிட்டு போறதுக்கு கூட ஆட்கள் இருக்காங்க. அடுத்தது சொல்றோம் சூம்பின உறுப்புடைய குறைவுள்ள உறுப்புள்ள, அவன் உடம்புல ஒரு உறுப்பு தான் இல்லை, மற்ற உறுப்பு நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு மனுஷன் இங்க இருக்கிறான், அவன் தான் இந்த இடத்துல வருஷ கணக்க கிடக்கிற 38 வருஷம். அந்த யோவான் சுவிசேஷம் 5:5 சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி கொண்டது ஒரு மனுஷன். ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா நீ படுத்தே கிடக்கிறப்பா, உனக்கு கண்ணு மட்டும் தெரியாட்டி பரவாயில்ல, நான் போயிருவேன். நீ சப்பானியா இருந்தா பரவாயில்ல, மழை வந்தா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, நான் போயிருவேன். உடம்புல ஏதோ ஒண்ணு இல்லைன்னா அது சரியாயிரும், நான் போயிருவேன். ஆனா நீ படுத்தே கிடக்கிற, 38 வருஷமா படுத்திருக்கிற, நொறுங்கி போயிருக்கிறாய், வா உன்னை நான் தேற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அனுக்கிரகத்தின் இரட்சணியத்தை காண்பித்தார். இந்த இரக்கத்தின் இருதயமும் இந்த தயவின் உள்ளமும் இன்றைக்கு யாருக்கு இருக்கிறது? இப்படிப்பட்ட நொறுங்குண்டவர்களை தேடுகிறவர்கள் யார்? இன்ன
இன்னைக்கு ஒரு ஊழியக்கார கூட்டம், இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிற தேவ மனிதர்கள், தேவ மனுஷர்கள் இருக்காங்க. எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வசனத்திலிருந்து சொல்றேன். அன்னாள் என்கிற ஸ்திரீ அவள் தேவாலயத்துல இருதயம் நொறுங்கி அழுகிறாள். நொறுங்கி அழுத அவளை ஏலி பார்க்கிறான். பார்த்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? அவள் மதுபானத்தின் வெறியினால் பிதற்று. ஒரு விசுவாசியே, ஒரு தேவ மனுஷன் நிதானிக்கிற நிதானத்தை பாருங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகம். நொறுங்குண்ட இருதயத்தை நிதானிக்க கூடியவர்கள் இல்லை. அவர்களையும் குடிகாரிகள் என்றும் குடிகாரன் என்றும் சொல்லுகிறவர்கள் தான் இன்றைக்கு பிரதானமானவர்களாக இருக்கிறார். ஆனால் அனுக்கிரக காலத்தின் இரட்சணியத்தை உடைய இயேசுவானவர் இங்கு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்குகிறவர். நறுங்குண்டவர்கள் என்றால் நொறுங்குண்டு போனவர்கள். இந்த ராத்திரி நேரத்துல நான் தைரியமாய் சொல்ல முடியும், இப்படிப்பட்ட நொறுங்குண்டவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு இருக்கிறது குண்டூசி மொன மாதிரிதான் ஒரு பிரச்சனை. ஆனா நீங்க குண்டூசி மொன மாதிரி இருக்கிற பிரச்சனைய கடப்பார மாதிரி தூக்கி காட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரு சோதனை என்பது ஒரு இன்னைக்கு காலையில முளைச்சு சாயங்காலம் வாடி போகக்கூடியது. ஆனா நீங்களோ அதுக்கு ஒரு தீயை பற்ற வைத்து அதை பெரிதாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்ற, உங்களை விட பாதிக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், தரித்திரியப்பட்டவர்கள், நறுங்குண்டவர்கள், நொறுங்குண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களை விட உங்களையும் என்னையும் கர்த்தர் நன்றாகத்தான் வைத்திருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு கண்டிப்பாய் தேவை. அப்போ அனுக்கிரக காலத்தின் இரட்சணியம் என்று சொன்னால், நம்பர் 1 தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுது. நம்பர் 2 நறுங்குண்டவர்களை குணமாக்க. நம்பர் 3 இந்த அனுக்கிரக காலத்தின் இரட்சணியம் என்றால் என்ன? அந்த லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல 3ஆவதாக இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இப்ப அனுக்கிரகத்தின் இரட்சணியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் சிறைச்சாலையின் அனுபவத்துல இருக்கிறாங்க, அடைக்கப்பட்ட அனுபவத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு போய் கர்த்தர் நல்லவே விடுதலையை சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை என்றால் என்ன அர்த்தம்? ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, மன்னிக்கணும், ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 42:6 வாசிக்கிறேன். ஜபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும். அல்லேலூயா! ஓ, அனுக்கிரகத்தின் ரட்சிப்பு, அனுக்கிரகத்தின் இரட்சணியம் என்று சொன்னால் 3ஆவதாக சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறுவது அல்லது விடுதலையை தருவது. சரி, அப்ப சிறைப்பட்டவர்கள் என்றால் யார் என்றால், இந்த ஏசாயா 42:6 சொல்லுகிறது, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்க. இருளில் இருக்கிற மக்கள் தான் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் என்று சொன்னா, ஜெயிலா போ, உள்ளூர் ஜெயிலுக்கு போ, வசோத்திரம் மாவட்ட ஜெயிலுக்கு போ, மாநில ஜெயிலுக்கு போ, சோத்திரம் இந்திய ஜெயிலுக்கு போ என்று சொல்லி அல்ல.
அங்க இருக்கிற ஜனங்களை போய் சந்தி என்று சொன்னால் என்ன அர்த்தமா? இருளில் இருக்கிற ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தால் அதற்கு பேர்தான் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும். அப்ப இருளில் இருக்கிற ஜனங்கள் என்றால் யார்? இருளில் இருக்கிற ஜனங்கள் என்பது யாரை குறிக்கிறது, எதை குறிக்கிறது? ஒரு எச்சரிப்பின் வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4 அல்லது 5வது வசனம் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோதரம் தேவனுடைய நாமத்துக்கு மன்னிக்கணும். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்போ சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை விடுவிப்பது என்றால் என்ன அர்த்தம்? இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை அனுப்பி. அப்ப இருளில் இருக்கிறவர்கள் என்றால் யாரை குறிக்கிறது? லைட் இல்லாம, கரண்ட் இல்லாம, மின்சாரம் இல்லாம, அரசியல் இல்லாம, அறிவியல் இல்லாம, முன்னேற்றம் இல்லாம இருக்கிற அவங்கள குறிக்கல. இருளில் இருக்கிறவர்கள் என்று சொன்னால் இந்த யோவான் 9:4 தெளிவாய் சொல்கிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்கம். எதுவுமே செய்ய முடியாம, எதுவுமே வாய்க்காம, எதை பண்ணினாலும் விளங்காம இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க நல்லவர்கள் தான், ஏதோ தெரியல, அவங்களுக்கு வேலை செஞ்சா வருமானம் வரல, ஓசத்திரம் நன்மை செஞ்சா நல்லதுக்கு நடக்கல, கட்டின மனைவி கூட இருக்கல, பெற்ற பிள்ளைகள் விரோதியாகி விட்டார்கள், ஓசத்திரம் வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை, எதை செஞ்சாலும் வாய்க்கல. அவர்கள் தான் சோத்திரம் ஓசத்திரம் ஒருவரின் கிரியை செய்ய முடியாதவர்கள். இந்த கிரியை செய்ய முடியாதவர்களுக்கு தான் இருளில் இருக்கிறவர்கள். அந்த இருளில் இருக்கிறவர்கள் தான் சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கிறவர். இப்போ நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற உங்களோடு வேலை செய்யறவங்களை கவனிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவங்க கண்டிப்பா இருப்பாங்க. எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குது, நான் உத்தமமா இருந்துட்டேன், உண்மையா இருந்துட்டேன், நல்லா இருந்துட்டேன், ஜோம் பண்ணிட்டேன், கீழ்படிஞ்சுட்டேன், ஆனா என் லைஃபே ஒரு சூனிய வச்சது மாதிரி இருக்குது, ஏன்தான் தெரியலன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்களும் உண்டு, எத்தனையோ ஆண்களும் உண்டு. அவங்க யாருன்னு பாருங்க, அவங்களோடு உட்கார்ந்து பேசுங்க, அவங்களுக்கு வசனத்தை சொல்லுங்க, அவங்களுக்கு கிருபையை வெளிப்படுத்துங்க, அவங்களோடு உட்கார்ந்து கண்ணீர் வடிங்க, அவங்களோடு கூட நலன் புலன் விசாரிங்க, அவங்களுக்காக பரிந்து பேசுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அவங்க உள்ளத்துல இருக்கிற பெரிய ஒரு அழுத்தம் மாறும், மனபாரம் மாறும், இருதய வியாகுலம் மாறும், உள்ளத்தின் சஞ்சலம் மாறும். அதனால அவங்க பார்ப்பாங்க, இவர்கிட்ட பேசுனாக்கா, இவர் கூட இருந்தாக்கா எனக்கு ஏதோ ஒரு திருப்தி இருக்குது, ஏதோ ஒரு மகிழ்ச்சி இருக்குது, என்னை நானே மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதுக்கு பெயர் தான் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுது. இதெல்லாம் ஊழியத்திலே அருமையான அணுகுமுறைகள். இதுதான் ஊழியம். முதலாவது தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுவது, இரண்டாவது நறுங்குண்டவர்களை குணமாக்குவது, மூன்றாவது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தருவது. இந்த இப்படிப்பட்ட ஒரு
கிரியையும் செய்ய முடியாத, ஒரு வருமானமும் இல்லாத, ஒரு முதலீடும் இல்லாத, ஒரு நன்மையும் இல்லாதவர்கள் யாரோ அவங்கள பாருங்க. அவங்களுக்கு தகப்பனா மாறுங்க, தாயா மாறுங்க, சகோதரனா மாறுங்க, சகோதரியா மாறுங்க, ஊழியக்காரனா மாறுங்க, தேவ பிள்ளையா மாறுங்க. அப்போ நீங்க இயேசுவின் பிறப்புக்கும் அந்த இயேசுவின் ஊழியக்காரன் தேவ பிள்ளை விசுவாசி என்பதற்கும் நல்ல அடையாளமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். நான்காவதாக இந்த அனுக்கிரகத்தின் ரட்சண்யம் என்றால் நான்காவதாக என்ன? அந்த லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும். குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்துதல் என்றால் என்ன? அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 29:8 வாசிக்கிறேன். அது பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாய் இருக்கிறதை போலவும், தாகமாயிருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தமனத்தோடு இருக்கிறதை போலவும், சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான ஜாதிகளும் இருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. குருடருக்கு பார்வையை பிரசித்தம் பண்ணது. இந்த குருடருக்கு பார்வையை பிரசித்தம் என்றால் என்ன? பிரசித்தப்படுத்துதல் என்றால் என்ன? இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், ஓ கர்த்தர் நல்லவே, அந்த 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவே, எனக்கன்பானவர்களே, அவர்களுக்கு நல்ல அனுகூலம் பாராட்டுவது. எப்படிப்பட்ட அனுகூலத்தை பாராட்ட வேண்டும்? அந்தகாரத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். ஒரு பயங்கர அந்தகாரம் அவர்கள் வாழ்க்கையை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த அந்தகாரத்திலிருந்து அவர்களை காப்பாற்று. இப்போ இந்த ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடை. அல்லேலூயா. குருடருக்கு பார்வை கொடுப்பதென்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, அவர்கள் வாழ்க்கையின் இருளை அகற்ற வேண்டும். இரண்டாவது, அவர்கள் சிக்கி இருக்கிற பாவத்தின் பிடி என்கிற அந்தகாரத்திலிருந்து அவர்களை காப்பாற்றணும். அதுக்கு பேர் தான் குருடனுடைய கண்களை திறப்பது. அதை விட்டுட்டு குருடனுக்கு பார்வையை கொடுப்பதுன்னு சொல்ற வசனத்தை எடுத்துக்கிட்டு, இந்த வரத்தை எனக்கு தாங்க, இந்த வல்லமை எனக்கு தாங்க, குருடர் பள்ளியில ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க, குருடர்களுக்கு ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க, கண்களை திறக்க உதவி செய்யுங்க, அந்த அற்புதம் என்னை கொண்டு நடக்கட்டும் என்று சொல்லி நிறைய பேர் ஒரு ஞானமற்ற ஜெபத்தை பண்ணுகிறார்கள். ஆனா குருடருக்கு பார்வையை பிரசித்தம் பண்ணுதல் என்று சொன்னால், ஏசாயா 29:18 சொல்லுகிறபடி, கர்த்தர் நல்லவே, அங்கு அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை அந்த அந்தகாரம் என்கிற பாவத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுதல். மறைமுக பாவங்கள் இருக்கும், லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துவார்கள், எத்தனையோ குற்றங்களுக்கு உட்பட்டிருப்பார்கள். அவங்க மனசாட்சியே அவங்களை வாதிக்கும், குற்றம் சாட்டும். ஆனால் அவர்களால் விடுதலை பெற முடியாது. அப்படிப்பட்டவர்கள் குருடர்கள் தான். அந்த குருடர்களை, அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை ஆவியிலே கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்களுக்காக காத்திருந்தேன் அவர்களை இந்த பழக்கத்திலிருந்து விடுவிப்பேன் என்று சொன்னால், அதற்கு பேர்தான் அனுக்கிரகத்தின் ரட்சண்யம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்ப அனுக்கிரகத்தின் ரட்சண்யம் என்று சொன்னா, நம்பர் 1, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தல். நம்பர் 2, நறுங்குண்டவர்களை குணமாக்குதல். நம்பர் 3, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறுவது. நம்பர் 4, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்துதல். இப்போ இதுல கடைசியாக 5வதாக நான் சொன்னேன், அனுக்கிரக ரட்சண்யம் என்பதில் 5 பகுதிகள் உண்டு என்று.
அதுல 5வது பகுதி என்னன்னாக்கா இந்த லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் 5வதாக சொல்லுகிறது, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவது. நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவது கர்த்தர் நல்லவர். நான் ஏற்கனவே நெருங்குண்டவர்கள் என்று சொன்னேன். அந்த நெருங்குண்டவர்கள் என்றால் நொறுங்கு போனவர்கள் என்று சொன்னேன். இப்போ இங்க 5வது பார்க்கிற நொறுங்குண்டவர்களை குணமாக்குதல். கர்த்தர் நல்லவர். இந்த நொறுங்குண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவது என்றால் என்ன அர்த்தம்? ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 57:15 வாசிக்கிறேன். வாசித்து நாம் ஜெபிப்போம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்தத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் கர்த்தர், நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்டவர்களின் இருதயம் என்றால் என்னவா? அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த அணுக்கரகத்தின் ரட்சணியோ எங்க போய் நிக்குது பாருங்க. மொத தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுவதில் நின்றது. 2வது நறுங்குண்டவர்களை குணமாக்குவதில் நின்றது. 3வது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறுவதில் நின்றது. 4வது குருடருக்கு பார்வையை தருவதில் நின்றது. இப்படியே கொஞ்சமா ஊழியம் வளர்ந்து இப்போ அணுக்கரகத்தின் ரட்சணி எங்க போய் நிக்குதுன்னா நொறுங்குண்ட இருதயங்களை உயிர்ப்பிக்கிறது. இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுனா என்னையா அர்த்தம் அப்படின்னா, ஏறத்தாழ ஆவியிலே செத்து போனவர்களை கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழுப்பு. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். சரீரத்துல செத்து போனவர்களை அல்ல, ஏறத்தாழ ஆவியிலே செத்து போனவங்க. என்னால ஜெபிக்கவே முடியலன்னு சொல்றவங்க ஆவியிலே செத்து போனவங்க. பைபிள் முன்ன மாதிரி வாசிக்க முடியலன்னு சொல்றவங்க ஆவியிலே செத்து போனவங்க. முன்ன மாதிரி தொடர்ந்து ஊழியம் செய்ய விருப்பமில்ல, செய்ய முடியலன்னு சொல்றவங்க ஆவியிலே செத்து போனவங்க. சத்திரம் புதுசா கத்திருக்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்காதவங்க ஆவியிலே செத்து போனோம். இப்படி ஆவியிலே இருதயம் செத்து போனவர்கள் எத்தனையோ விசுவாச மக்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, மனம் திரும்பினவர்கள் இருக்காங்க, ஊழியக்காரர்கள் இருக்காங்க. இப்படி ஆவியிலே இருதயத்தில் செத்து போனவர்கள் யார் என்று தேடி கண்டுபிடித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்குள் அபிஷேகத்தை அனுப்பி கொடுத்து சத்தியத்தின் வேதத்தை தெளிவாய் அவர்களுக்கு சொல்லி அவர்களை அனல் மூட்டி ஆவிக்குள்ளாக்கி ஜெபிக்க வைத்து துதிக்க வைத்து மீண்டும் அவர்களை நிலைநிறுத்துவீர்கள் என்று சொன்னால் அதுதான் உயிர்ப்பிக்கிற ஊழியம். அப்போ அணுக்கரகத்தின் ரட்சண்யம் என்பது கடைசியா எங்க போய் முடியுது? நொறுங்குண்ட இருதயங்களை உயிர்ப்பிக்கிறதில் போய் நிற்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒரு மகிமையின் ஊழியம் என்றால், தேவனால் நடத்தப்படுகிறது என்றால், நீங்க கர்த்தருடைய பிள்ளைதான் என்று சொன்னால் இந்த 5 அடையாளங்கள் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இது 5மே இல்ல பாஸ்டர், இனிமேதான் அற்ற சூத்திரம் கேட்க போறேன்னாக்கா நீங்க இப்பதான் பால்வாடியில சேர்ந்திருக்கீங்க, இனி எல்கேஜிக்கு கூட முன்னேறலன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? காலத்தின் கடைசிக்கு வந்துட்டீங்க. இனிமேலும் நீங்கள் தவழுகிற பிள்ளையை போல இல்லாம, பாலுங்கிற குழந்தையை போல இல்லாம புருஷனாய் மாறுங்கள், ஸ்திரீயாய் மாறுங்கள், திடமுள்ளவர்களாய் கர்த்தருக்காக எழும்புங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அதுதான் இந்த கடைசி காலத்துக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அப்போ
அனுக்கிரகத்தின் ரட்சண்யம் உங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும். கடைசியா என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னாக்கா, இந்த 5 ஊழியம் என்னென்ன? தரித்திரருக்கு சுவிசேஷம், நெருங்குண்டவர்களை குணமாக்குதல், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குதல், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்துதல், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. இந்த 5 ஊழியத்தை மட்டும் ஒழுங்கா இன்னைக்கு நடந்துச்சுன்னா தேசமே மனம் திரும்பும், பட்டணமே மனம் திரும்பும், ஜனங்கள் ஏராளமாய் மனம் திரும்புவாங்க. இந்த ஒரு ஆதங்கமே நான் செய்திக்கு முன்னாடி சொன்ன பாருங்க. ஒரு காலத்துல கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போனாக்கா ஒரு கூட்ட ஜனம் ரட்சிக்கப்படாமல் நான் திரும்பினதே கிடையாது. ஆனா இந்நாட்கள்ல ரட்சிப்பின் ஊழியத்தில் அல்ல, உருவாக்குகிற ஊழியத்துல கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்க. நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் என் இருதயம் எப்போதுமே அந்த ரட்சிப்பின் ஊழியத்துக்காக தவணமாய் தவிக்குது. என் மூலம் இன்னும் சில ரட்சிக்கப்பட்ட மாட்டாங்களா? இன்னும் சில மனம் திரும்பிட மாட்டாங்களா? செய்தி கேட்ட சில உட்கார்ந்து ஓய்ந்து கதறி அழுது பாவத்தை அறிக்கை செய்ய மாட்டாங்களா? சொத்த துன்மார்க்கத்தில் வெளியே வர மாட்டாங்களா சொல்லி அந்த ரட்சிப்புக்காக என் இருதயம் ஏங்குகிறது. இந்த பாரம் உங்களுக்குள் வரட்டும். அப்படிப்பட்ட தரிசனம் வரட்டும். இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார் என்று சொன்னால் இந்த 5 விதமான ஊழியத்தை செய்யதான் பிறந்தார். பிறந்த அவர் இந்த 5 விதமான ஊழியத்தை செய்தார். இந்த சத்தியத்தை கேட்ட உங்கள் குடும்பத்துல உங்க மாமா, மச்சா, சொந்த பந்தம், அண்ணன், தம்பி, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா யாரோ ஒருத்தவங்க ஒரு பாஸ்டரா இருக்கிறாங்க, ஒரு ரெவரண்டா இருக்காங்க, ஒரு ஊழியக்காரங்களா இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த 5 ஊழியத்தின் கிருபை கிடைக்கட்டும். அவங்க இந்த ஊழியத்தை செய்யட்டும். அவங்க மூலமா ஏராளமான பேர் ரட்சிக்கப்படட்டும். அதற்காக ஜெபிங்க. அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. அவங்க இந்த கிருபையில் நிரம்பி கர்த்தரை ஊழியத்தை செய்து சீக்கிரத்தில் தேசத்தை கர்த்தருக்குள் நடத்துவாராக. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குள்ளும் இந்த அருமையான அனுக்கிரகத்தின் ரட்சண்யத்தின் அபிஷேகம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தரால் நிரப்புவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தர் நோக்கி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை சொந்தரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளை இதோ நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்தோம். உடைய கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த பல செய்திகளை கேட்டு வந்தோம். அதிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு நாமம் ரட்சண்யம் என்பது, அதில் 2வது ரட்சண்யமாகிய அனுக்கிரகத்தின் ரட்சண்யத்தை குறித்து ஆழமான, அர்த்தமான, தெளிவான நல்ல உபதேசங்களை தேவன் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இது அநேகரை உருவாக்கும், அநேகரை நிலைநிறுத்தட்டும், அநேகரை சாட்சியாய் மாற்றட்டும் கர்த்தாவே. இப்படிப்பட்ட சத்தியத்தின்படியான ஊழியத்தை செய்கிற பெரும் ஊழியக்காரர்களை எழுப்பும். ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். இரவில் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல திரைத்தாரும். அதிகாலை இருட்டோட ஜெபத்திலே கலந்து கொண்டு ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.